So hi guys, இந்த வீடியோல கூகுள் கிளாஸ் ரூம் அப்படின்னா என்ன, அதுல என்னென்ன ஃபீச்சர்ஸ் இருக்கு, அதுல எப்படி நம்ம கிளாஸ் கிரியேட் பண்ணலாம், எப்படி நம்ம கிளாஸ் ஜாயின் பண்ணலாம், ஸோ எல்லாத்தையும் இந்த வீடியோல ஃபுல்லா பார்க்கலாம். ஸோ வீடியோ ஸ்கிப் பண்ணா ஃபுல்லா பாருங்க. ஸோ கூகுள் கிளாஸ் ரூம் இது ஒரு ஆன்லைன் சர்வீஸ் ப்ரொவைடட் பை கூகுள். இதுல டீச்சர்ஸ் அண்ட் ஸ்டூடெண்ட் வந்து ஒரு சப்ஜெக்ட் ஒரு ஸ்டடிஸ் பத்தி ஈஸியா கம்யூனிகேட் பண்ணிக்கலாம். ஃபார் எக்ஸாம்பிள், நீங்க டீச்சரா இருந்தீங்கன்னா ஒரு கிளாஸ் கிரியேட் பண்ணிக்கலாம், அதுல நீங்க டெஸ்ட் கண்டக்ட் பண்ணிக்கலாம், ஆன்லைன்லயே அசைன்மெண்ட் அசைன் பண்ணிக்கலாம், ஒரு டாபிக் பத்தி நீங்க ஆன்லைன்லயே பேசிக்கலாம். ஃபார் எக்ஸாம்பிள், நீங்க வந்து ஸ்டூடெண்ட்ஸா இருந்தீங்கன்னா அந்த கிளாஸ்ல நீங்க ஆன்லைன்லயே ஜாயின் பண்ணிக்கலாம், அசைன்மெண்ட் நீங்க சப்மிட் பண்ணிக்கலாம், டெஸ்ட்டும் நீங்க ஆன்லைன்லயே அட்டென்ட் பண்ணிக்கலாம். ஸோ இதுல என்னென்ன ஸ்டெப்ஸ் இருக்குன்னு சொல்லி இந்த வீடியோல ஃபுல்லா பார்க்கலாம். ஸோ ஃபர்ஸ்ட் இதில் கூகுள் கிளாஸ் ரூம் ஆப் ஓப்பன் பண்ணிக்கலாம். ஃபர்ஸ்ட் வந்து டீச்சர் பாயிண்ட் ஆஃப் வியூலேருந்து பார்க்கலாம், எப்படி நம்ம ஒரு கிளாஸ் கிரியேட் பண்ணுறதுன்னு பார்க்கலாம். இங்கே மேலே ஒரு ப்ளஸ் சிம்பிள் இருக்கும், இதை நீங்கள் கொடுத்துட்டீங்கன்னா கிரியேட் அ கிளாஸ் ஆர் ஜாயின் அ கிளாஸ்ன்னு சொல்லி கேட்கும். நம்ம கிரியேட் கிளாஸ்ன்னு கொடுக்கலாம். கொடுத்துட்டு அந்த டேர்ம்ஸ் அண்ட் கண்டிஷனுக்கு ஓகே கொடுத்துட்டு கண்டினியூ கொடுத்துருங்க. ஸோ ஃபர்ஸ்ட் கிளாஸ் நேம், ஃபார் எக்ஸாம்பிள் நான் 12ன்னு போடுறேன், 12Bன்னு போடுறேன். ரூம் நம்பர் சும்மா ஃபார் எக்ஸாம்பிள் எதுனா போடுறேன். சப்ஜெக்ட் வந்து மேக்ஸ் வராது, நமக்கு காமர்ஸ் போடலாம். காமர்ஸ் போட்டு கிரியேட் கொடுத்துடலாம். ஸோ நம்ம இப்போ இந்த ஃபோன்லேருந்து எப்படி நம்ம கிளாஸ் ஜாயின் பண்ணலாம்னு சொல்லி பார்க்கலாம். இதில் சேம் அந்த கிளாஸ் ரூம் ஆப் ஓப்பன் பண்ணிக்கோங்க. பண்ணிவிட்டு இங்கே மேலே ப்ளஸ் சிம்பிள் இருக்கும், அது கொடுத்துட்டு ஜாயின் கிளாஸ் கொடுங்க. ஸோ உங்களுக்கு ஒரு டீச்சர் ஒரு கோட் அனுப்பிச்சிருப்பாங்க, அவங்க கிளாஸில் ஜாயின் பண்ணுறதுக்கான ஒரு கிளாஸ் கோட் அனுப்பிச்சிருப்பாங்க. அந்த கிளாஸ் கோடு இங்கே என்டர் பண்ணுங்கள். நான் ஆல்ரெடி காப்பி பண்ணியிருக்கேன், ஸோ என்டர் பண்ணுறேன். பண்ணிவிட்டு ஜாயின் கொடுத்துட்றேன். ஸோ இப்போ நீங்கள் அந்த பர்டிகுலர் கிளாஸில் ஜாயின் ஆகிட்டீங்க. நீங்கள் பீப்பிளில் வந்து இருக்கும் உங்களோட டீச்சரோட நேம் இருக்கும். நான் ஃபார் எக்ஸாம்பிள் டீச்சரோட நேம் வந்து நோய்ட்டுன்னு சொல்லி கொடுத்துருக்கேன். ஸோ இப்போ உங்கள் கிளாஸில் ஒரு ஸ்டூடெண்ட் ஜாயின் பண்ணியிருக்காங்க, அதை நீங்கள் செக் பண்ணணும்னா இங்கே பீப்புள் ஆப்ஷனில் வந்து செக் பண்ணிக்கலாம். நீங்கள் ஸ்டூடெண்ட் கீழே ஸ்டூடெண்ட் வந்து ஜாயின் பண்ணியிருக்காங்க. இதேமாதிரி ஸ்டூடெண்ட் ஜாயின் ஆக அவங்களோட நேம் இங்கே லிஸ்ட் ஆகிட்டே இருக்கும். ஸோ அகெயின் ஸ்ட்ரீம் ஆப்ஷனுக்கு வந்துருங்க. இன்னைக்கு நீங்கள் உங்கள் ஸ்டூடெண்ட் என்ன டாபிக் பற்றி பேச போகிறீங்களோ அதை நீங்கள் இங்கே என்டர் பண்ணலாம். ஸோ இந்த மாதிரி என்டர் பண்ணிவிட்டு இங்கே மேலே சென்ட் கொடுத்துட்டா உங்கள் கிளாஸில் ஜாயின் ஆகிருக்க எல்லா ஸ்டூடெண்ட்க்கும் அது வந்து சென்ட் ஆகிடும். ஸோ இந்த மெசேஜ் இப்போ உங்கள் கிளாஸில் ஜாயின் ஆகிருக்க எல்லா ஸ்டூடெண்ட்டும் பார்ப்பாங்க. ஸோ இப்போ நீங்கள் ஒரு டாபிக் பற்றி பேசுகிறீங்கன்னா அந்த டாப்பிக்கை பெட்டராக எக்ஸ்பிளைன் பண்ண, அந்த டாபிக் ரிலேட்டடான எதனா ஒரு இமேஜ், எதனா ஒரு வெப்சைட் வந்து அட்டாச் பண்ணுறது எப்படின்னு பார்க்கலாம். சேம் இங்கே ஷேர் வித் ஒரு கிளாஸ் இருக்கும், இதை நீங்கள் டேப் பண்ணிவிட்டு அந்த டாபிக் நேம் என்டர் பண்ணுங்கள். பண்ணிவிட்டு இங்கே மேலே அட்டாச் ஆப்ஷன் இருக்கும், இது நீங்கள் டேப் பண்ணிங்கன்னா நிறைய ஆப்ஷன்ஸ் இருக்கும். ஃபர்ஸ்ட் ஆப்ஷன் வந்து ட்ரைவ். உங்கள் கூகுள் ட்ரைவில் நீங்கள் சேவ் பண்ணியிருக்க ஃபோட்டோஸ், அந்த டாபிக் ரிலேட்டடான ஃபோட்டோஸ் ஷேர் பண்ணிக்கலாம். செகண்ட் லிங்க், எதனா ஒரு வெப்சைட் லிங்க் அந்த டாபிக் ரிலேட்டடாக இருந்தால் அதை ஷேர் பண்ணிக்கலாம். தேர்டு வந்து ஃபைல், உங்கள் ஃபோனில் சேவ் ஆகிருக்க ஃபைல், உங்கள் ஃபோனில் சேவ் ஆகிருக்க ஃபோட்டோஸ் ஆர் வீடியோஸ் அந்த டாபிக் ரிலேட்டடாக இருந்தால் ஷேர் பண்ணிக்கலாம். ஃபோர்த் வந்து டேக் ஃபோட்டோ, இப்போ இன்ஸ்டண்ட்டாக நீங்கள் எதனா ஒரு ஃபோட்டோஸ் எடுத்து அனுப்புனா கூட எடுத்து அனுப்பிக்கலாம். ஃபிஃப்த் வந்து ரெக்கார்ட் வீடியோ, இன்ஸ்டண்ட்டாக நீங்கள் எதனா வீடியோ ரெக்கார்ட் பண்ணி அனுப்புனா கூட ரெக்கார்ட் பண்ணிக்கலாம். சிக்ஸ்த் ஆப்ஷன் வந்து பிடிஎஃப், உங்களுக்கு ஒரு பிடிஎஃப் கிரியேட் பண்ணால் கூட இந்த ஆப்ஷன்ஸில் போய் நீங்கள் பிடிஎஃப் கிரியேட் பண்ணிவிட்டு அது உங்கள் ஸ்டூடெண்ட்ஸ் கூட ஷேர் பண்ணிக்கலாம். ஃபார் எக்ஸாம்பிள் இங்கே ஃபைல் ஆப்ஷன் கொடுக்குறேன், கொடுத்துட்டு இந்த கிளாஸ் ரூம் டிக் பண்ணுறேன். ஸோ இப்போ உங்கள் டாபிக் ரிலேட்டடான இந்த கிளாஸ் ரூம் ஃபைல் வந்து அட்டாச் ஆகிடுச்சு. இப்போ நீங்கள் சென்ட் கொடுத்துட்டீங்கன்னா உங்கள் ஸ்டூடெண்ட்ஸ் எல்லாருக்கும் போயிடும். நீங்கள் வெறும் அந்த டாபிக் நீங்கள் டைப் பண்ணி அனுப்புறதோட இந்த மாதிரி ஒரு எக்ஸாம்பிள் வீடியோ, எக்ஸாம்பிள் ஃபோட்டோஸ் அனுப்புனா இன்னும் கொஞ்சம் பெட்டர் அண்டர்ஸ்டாண்டிங் இருக்கும் ஸ்டூடெண்ட்ஸ்க்கு. ஸோ இப்போ நம்ம இந்த கிளாஸ் ஒர்க் ஆப்ஷன் பற்றி பார்க்கலாம். இந்த கிளாஸ் ஒர்க் ஆப்ஷனுக்குள்ள வந்துட்டிங்கன்னா உங்களுக்கு இந்த மாதிரி ஒரு இன்டர்ஃபேஸ் இருக்கும். இது நீங்கள் ப்ளஸ் கொடுத்துட்டிங்கன்னா உங்களுக்கு இந்த மாதிரி ஆப்ஷன்ஸ் இருக்கும். ஃபர்ஸ்ட் ஆப்ஷன் வந்து அசைன்மெண்ட், உங்கள் ஸ்டூடெண்ட்ஸ்க்கு எதனா நீங்கள் அசைன்மெண்ட் அசைன் பண்ணால் கூட இதுலேருந்து அசைன் பண்ணிக்கலாம். உங்கள் ஸ்டூடெண்ட்ஸ்க்கு எதனா நீங்கள் கொஸ்டின் கேட்கணும் கூட இதுலேருந்து கொஸ்டின் நீங்கள் கேட்டுக்கலாம். அதேமாதிரி ஸ்டடி மெட்டீரியல்ஸ் எதனா ப்ரொவைட் பண்ணால் கூட ஸ்டடி மெட்டீரியல்ஸ் ப்ரொவைட் பண்ணிக்கலாம். ஸோ இந்த அசைன்மெண்ட், கொஸ்டின், மெட்டீரியல்ஸ் இதெல்லாம் என்னென்ன டாப்பிக்கில் இருக்குன்னு சொல்லி இந்த டாப்பிக்கில் நீங்கள் வந்து ரீஅரேஞ்ச் பண்ணிக்கலாம். ரீயூஸ் போஸ்ட்னா நீங்கள் இப்போ ஏற்கனவே நீங்கள் ஒரு அசைன்மெண்ட் கொடுத்துருக்கீங்கன்னா அந்த அசைன்மெண்ட் நீங்கள் வந்து இந்த ரீயூஸ் போஸ்ட் வச்சு அதே அசைன்மெண்ட் வந்து இன்னைக்கு டேட்டில் நீங்கள் தரலாம். ஃபர்ஸ்ட் வந்து அசைன்மெண்ட் எப்படி அசைன் பண்ணுறதுன்னு பார்க்கலாம். ஃபர்ஸ்ட் அசைன்மெண்ட் ஆப்ஷன் கிளிக் பண்ணிடுங்க. அந்த அசைன்மெண்ட் நேம் கொடுங்க. நான் ஃபார் எக்ஸாம்பிள் ஷேர் மார்க்கெட்னு சொல்லி கொடுக்குறேன். டிஸ்கிரிப்ஷனில் வாட் இஸ் ஷேர் மார்க்கெட், பாயிண்ட்ஸ் கொடுங்க. அந்த அசைன்மெண்ட் நீங்கள் பாயிண்ட்ஸ் கொடுக்க விரும்புனீங்க கூட பாயிண்ட்ஸ் கொடுக்கலாம், இல்லை பாயிண்ட்ஸ் கொடுக்க விரும்பல நான் மார்க்குன்னு சொல்லி சேவ் கொடுக்கலாம். டியூ டேட், நீங்கள் அந்த அசைன்மெண்ட்க்கு டியூ டேட் செட் பண்ணுறீங்கன்னா டியூ டேட் செட் பண்ணிக்கலாம். ஃபார் எக்ஸாம்பிள் நான் 16 ஏப்ரல் செட் பண்ணியிருக்கேன்.
அந்த டேட்டில் எதுனா ஒரு பர்டிகுலர் டைம்குள்ளே கொடுக்கணுன்னா கூட நீங்கள் இங்கே செட் பண்ணிக்கலாம். டாபிக், இப்போ இந்த ஷேர் மார்க்கெட் உங்களுக்கு எந்த டாப்பிக்கில் வருதோ அந்த டாபிக் நீங்கள் ஆட் பண்ணிக்கலாம். இங்கே கொடுத்துட்டு இங்கே சென்ட் கொடுத்துடலாம். ஸோ இப்போ உங்கள் அசைன்மெண்ட் வந்து உங்கள் ஸ்டூடெண்ட்ஸ் எல்லாருக்கும் அசைன் ஆகிடுச்சு. காமர்ஸ்னு ஒரு டாப்பிக்கில் ஷேர் மார்க்கெட் அசைன்மெண்ட் நீங்கள் கொடுத்துருக்கீங்க. உள்ளே வந்து இன்ஸ்ட்ரக்ஷன் பார்த்துக்கலாம். ஸ்டூடெண்ட்ஸ் ஒர்க் ஆப்ஷன் வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு இந்த மாதிரி ஒரு இன்டர்ஃபேஸ் இருக்கும். யார் யாருக்கு அசைன் ஆயிருக்குன்னு சொல்லி காமிக்கும். ஃபார் எக்ஸாம்பிள் நம்ம கிளாஸில் ஒரு ஸ்டூடெண்ட் தான் இருக்குது, ஒரு ஸ்டூடெண்ட்க்கு அசைன் ஆயிருக்கு. அந்த ஸ்டூடெண்ட் இன்னும் கம்ப்ளீட் பண்ணல. அந்த ஸ்டூடெண்ட் கம்ப்ளீட் பண்ணிட்டு அந்த அசைன்மெண்ட் வந்து ஹேண்ட் பண்ணியிருந்தா இங்கே ஹேண்டட்னு சொல்லி இங்கே இருக்கும். இந்த 0க்கு பதிலாக 1 இருக்கும். செகண்ட் ஆப்ஷன் பற்றி பார்க்கலாம். கொஸ்டின், இது நீங்கள் டேப் பண்ணிங்கன்னா ஒரு ஸ்மால் டெஸ்ட் மாதிரி ஆன்லைனில் நீங்கள் கண்டக்ட் பண்ணிக்கலாம். ஃபார் எக்ஸாம்பிள் வாட் இஸ் ஷேர் மார்க்கெட் கொடுத்துட்டு அந்த டெஸ்ட்டை பற்றி இன்ஸ்ட்ரக்ஷன் வந்து நீங்கள் இங்கே என்டர் பண்ணிக்கலாம். அந்த டெஸ்ட்டுக்கு எவ்வளோ மார்க், டியூ டேட் சேம் அசைன்மெண்ட் கான்செப்ட் மாதிரி தான். இந்த டேட்குள்ளே இந்த டெஸ்ட்டு சப்மிட் ஆகணும்னு சொல்லி நீங்கள் இங்கே அசைன் பண்ணிக்கலாம். ஃபார் எக்ஸாம்பிள் நான் இங்கே 17 ஏப்ரல் கொடுக்குறேன். டைம் ஆப்ஷனல் நீங்கள் கொடுக்கணும் கொடுக்கலாம். டாபிக், இப்போ இந்த டெஸ்ட் வந்து என்ன டாப்பிக்கில் வருதுன்னு சொல்லி பார்க்கலாம். அதே நம்ம காமர்ஸ் டாபிக் கொடுத்து சேவ் கொடுத்துடலாம். டாபிக் கீழே 3 ஆப்ஷன் இருக்கும். இங்கே நீங்கள் ஷார்ட் ஆன்சர் டேப் பண்ணிங்கன்னா இப்போ நீங்கள் கேட்டிருக்க கொஸ்டின் வந்து ஷார்ட் ஆன்சரில் கேட்க நினைக்கிறீங்களா இல்லை மல்டிபிள் சாய்ஸில் கேட்க நினைக்கிறீங்களான்னு சொல்லி கேட்கும். மல்டிபிள் சாய்ஸ்ன்னு சொல்லி கொடுத்தா இப்போ நீங்கள் கேட்டிருக்க கொஸ்டினோட ஆன்சர் வந்து நீங்கள் இங்கே ஆப்ஷன்ஸில் தரலாம். உங்களுக்கு ஆப்ஷன்ஸ் எவ்வளோ வேணால் இங்கே ஆட் பண்ணிக்கலாம். நான் இங்கே 4 ஆப்ஷன்ஸ் கொடுத்துட்டு ஓகே கொடுத்துட்றேன். அது கொடுத்த அப்புறம் கீழே ஸ்டூடெண்ட் கேன் சி த கிளாஸ் சம்மரி இருக்கும். ஸ்டூடெண்ட் வந்து உங்களோட கிளாஸ் சம்மரிஸை பார்த்துக்கலாமான்னு சொல்லியிருக்கோம். இங்கே நீங்கள் எனேபிள் டிசேபிள் எது வேணால் பண்ணிக்கலாம். பண்ணிவிட்டு இங்கே நான் சைன் கொடுத்துட்றேன். ஸோ இப்போ இந்த கொஸ்டின் வந்து உங்களோட கிளாஸ் ஸ்டூடெண்ட்ஸ் எல்லாருக்கும் பாஸ் ஆகிடும். ஒரு மல்டிபிள் சாய்ஸ் கொஸ்டின் நீங்கள் கேட்டிருக்கீங்க. ஸோ இப்போ நம்ம இங்கே தேர்ட் ஆப்ஷன் பற்றி பார்க்கலாம். மெட்டீரியல், இப்போ நீங்கள் நடத்தக்கூடிய சப்ஜெக்ட் ரிலேட்டடான ஸ்டடி மெட்டீரியல் வந்து இங்கே ஷேர் பண்ணிக்கலாம். ஃபார் எக்ஸாம்பிள் எதனா ஒரு டைட்டில் கொடுங்க. நீங்கள் ஷேர் பண்ணுற ஸ்டடி மெட்டீரியலோட டைட்டில் கொடுங்க. டிஸ்கிரிப்ஷன் ஆப்ஷனல். டாபிக், அந்த ஸ்டடி மெட்டீரியல் எந்த டாப்பிக்குள்ளே வருமோ அந்த டாபிக் செலக்ட் பண்ணுங்கள். ஃபார் எக்ஸாம்பிள் நான் காமர்ஸை செலக்ட் பண்ணிவிட்டு சேவ் கொடுக்குறேன். கொடுத்துட்டு அந்த ஸ்டடி மெட்டீரியல் இங்கே நீங்கள் அட்டாச் பண்ணிக்கலாம். அதே மாதிரி ட்ரைவ்லேருந்து அட்டாச் பண்ணிக்கலாம். இல்லை எதனா ஒரு வெப்சைட் லிங்க் கொடுக்கணும் கூட கொடுக்கலாம். நான் இங்கே ஃபைல்லேருந்து அட்டாச் பண்ணுறேன். ஸோ இப்போ அந்த டாபிக் உண்டான ஸ்டடி மெட்டீரியல் வந்து இங்கே அட்டாச் ஆகிடுச்சு. இது நீங்கள் ஆல் ஸ்டூடெண்ட்ஸ் எல்லா ஸ்டூடெண்ட்ஸ்க்கு அனுப்புனா கூட அனுப்பிக்கலாம். இல்லை பர்டிகுலரான எதனா ஒரு ஸ்டூடெண்ட்ஸ்க்கு அனுப்புனா கூட அனுப்பிக்கலாம். கொடுத்துட்டு இங்கே சென்ட் கொடுத்துருங்க. ஸோ இப்போ நீங்கள் நடத்திட்டு இருக்க டாபிக் உண்டான ஸ்டடி மெட்டீரியல் வந்து இங்கே ஷேர் ஆகிடுச்சு. ஸோ அகைன் இங்கே ப்ளஸ் கொடுங்க. டாபிக் ஆப்ஷன். ஸோ இப்போ இந்த டாபிக் ஆப்ஷனில் நீங்கள் இனிமேல் நடத்த போகிற டெஸ்ட்டாக இருந்தாலும் சரி, இனிமேல் கொடுக்க போகிற அசைன்மெண்ட்டாக இருந்தாலும் சரி, என்ன டாப்பிக்கில் நீங்கள் கொடுக்க நினைக்கிறீங்களோ அந்த டாபிக் என்டர் பண்ணி கொடுக்கலாம். ஃபார் எக்ஸாம்பிள் இப்போ நம்ம கொடுத்துருக்க எல்லா அசைன்மெண்ட் எல்லா கொஸ்டினும் இந்த காமர்ஸ்ன்னு சொல்லி ஒரு டாப்பிக்கில் வந்திருக்கு. அகைன் இந்த பிளேஸ் ஆப்ஷன் டேப் பண்ணிங்கன்னா லாஸ்ட் ஆப்ஷன் ரீயூஸ் போஸ்ட். இது வந்து நீங்கள் ஆல்ரெடி நீங்கள் எதனா ஒரு அசைன்மெண்ட் கொடுத்துருந்தீங்கன்னா அந்த அசைன்மெண்ட் வந்து சேம் அசைன்மெண்ட் திருப்பி ரிப்பீட் பண்ணணும்னா கூட இந்த ஆப்ஷனில் வந்து நீங்கள் ரிப்பீட் பண்ணிக்கலாம். திருப்பி நீங்கள் ஃபுல்லாகவே டைப் பண்ண தேவையில்லை. இப்படி வந்துட்டு நீங்கள் சென்ட் கொடுத்துடலாம். ஸோ இப்போ இங்கே நீங்கள் பார்த்தீங்கன்னா நீங்கள் ஆல்ரெடி கொடுத்துருந்த அசைன்மெண்ட் வந்து திருப்பி அசைன் ஆகிடுச்சு. திருப்பி நம்ம ஃபஸ்ட்லேருந்து அதை டைப் பண்ணுறதுக்கு அவசியம் இல்லை. இங்கே ரீயூஸ் ஆப்ஷன் கொடுத்து அந்த அசைன்மெண்ட் நம்ம ரீயூஸ் பண்ணிக்கிட்டோம். ஸோ இதுதான் ஒரு டீச்சர் பாயிண்ட் ஆஃப் வியூவில் ஒரு டீச்சரால் என்னென்ன பண்ண முடியும்னு சொல்லி. இப்போ ஒரு ஸ்டூடெண்ட் பாயிண்ட் ஆஃப் வியூவில் பார்க்கலாம். ஸோ இப்போ இது ஒரு ஸ்டூடெண்ட் மொபைல் சொல்லி அசைன் பண்ணிக்கோங்க. அசைன் பண்ணிவிட்டு கிளாஸ் ரூம் ஆப். ஸோ ஆஸ் அ ஸ்டூடெண்ட்க்கு எல்லா நோட்டிஃபிகேஷன் போயிடும். டீச்சர்ஸ் வந்து என்னென்ன அசைன்மெண்ட் அசைன் பண்ணியிருக்காங்க, என்னென்ன கொஸ்டின் கேட்டிருக்காங்க சொல்லி. இப்போ எப்படி இதை கம்ப்ளீட் பண்ணலான்னு சொல்லி பார்க்கலாம். கிளாஸ் ஒர்க் ஆப்ஷனுக்குள்ளே வாங்க. ஃபர்ஸ்ட் வந்து டீச்சர் ஒரு அசைன்மெண்ட் வந்து அசைன் பண்ணியிருக்காங்க. இதுக்குள்ளே போங்க. அந்த அசைன்மெண்ட் என்ன டாபிக்னு சொல்லி பார்த்துக்கோங்க. அதுக்குண்டான அசைன்மெண்ட் நீங்கள் ரெடி பண்ணிவிட்டு அந்த அசைன்மெண்ட் நீங்கள் அட்டாச் பண்ணிவிடுங்க. அட்டாச் பண்ணிவிட்டு மார்க் ஆஸ் 10 கொடுத்துருங்க. இது நீங்கள் கொடுத்துட்டீங்கன்னா உங்களோட ஒர்க் வந்து சப்மிட் ஆகிடணும். செகண்ட், டீச்சர் வந்து ஒரு ஸ்டடி மெட்டீரியல் ஷேர் பண்ணியிருக்கோம். இது நீங்கள் டேப் பண்ணிவிட்டு அந்த ஸ்டடி மெட்டீரியல் இங்கே வந்து ரெஃபர் பண்ணிக்கலாம். தேர்ட், டீச்சர் இங்கே ஒரு கொஸ்டின் கேட்டிருக்காங்க. இது நீங்கள் டேப் பண்ணிவிட்டு அந்த கொஸ்டின் என்ன ரிலேட்டட்னு சொல்லி பாருங்கள். வாட் இஸ் ஷேர் மார்க்கெட். ஆப்ஷன்ஸ் 4 ஆப்ஷன்ஸ் கொடுத்துருக்காங்க. இதில் ஃபர்ஸ்ட் ஆப்ஷன் நீங்கள் என்ன ஆப்ஷன் ரைட்டோ அந்த ஆப்ஷன் செலக்ட் பண்ணிவிட்டு ஓகே கொடுத்துட்டு சப்மிட் கொடுத்துருங்க. ஸோ உங்கள் ஆன்சர் வந்து டீச்சருக்கு சப்மிட் ஆகிடும். கொஸ்டினுக்கு மேலே இந்த மாதிரி டியூ டேட் எதுனா இருந்தால் அந்த டியூ டேட்குள்ளே நீங்கள் வந்து சப்மிட் பண்ணணும்.
ஸ்ட்ரீம் ஆப்ஷனில் ஸ்டூடெண்ட்க்கும் ஒரு சில ஆப்ஷன்ஸ் இருக்கும். ஷேர் வித் யுவர் கிளாஸ். இப்போ டீச்சர் நடத்துறது உங்களுக்கு புரிஞ்சிச்சுன்னு சொல்லி இங்கே போடலாம். நீங்கள் போட்டு ஓகே கொடுக்கலாம். இல்லை இப்போ பர்டிகுலரான எதனா ஒரு விஷயத்தை பற்றி டீச்சர்ஸ் கிட்ட கேட்கணும்னா கூட இங்கே ஃபைல் அட்டாச் பண்ணி நீங்கள் கேட்டுக்கலாம். இந்த மாதிரி அந்த டாபிக் ரிலேட்டடான இமேஜ் அட்டாச் பண்ணிவிட்டு எக்ஸ்பிளைன் சொல்லி கொடுத்துட்டீங்கன்னா அது உங்கள் கிளாஸ்க்கு எல்லாருக்கும் போயிடும். ஸோ இதுதான் கூகுள் கிளாஸ் ரூம். என்ன அதில் என்னென்ன ஃபீச்சர்ஸ் இருக்குது எல்லாத்தையும் இந்த வீடியோவில் கவர் பண்ணியிருப்பேன்னு நினைக்கிறேன். உங்களுக்கு இந்த வீடியோ பிடிச்சிருந்தா கண்டிப்பாக லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், முக்கியமாக சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்யூ.